ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போதைக்கு புதுசாக படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வந்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு கிளியர்னஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிக்கலாம், நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, தமிழ், ஜிகே ப்ளஸ் மேக்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் வந்து நமக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து இதை என்ன பண்ணணும்னா, ஸோ கான்செப்ட் வைஸ் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தான் வந்து நம்ம என்னது மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கிறது தான் முக்கியம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் பாருங்கள். தமிழை வந்து நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, புக் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதான் நமக்கு வந்து தமிழ் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் சிலபஸ் வைஸே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோஃபர் அகாடமி சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இலக்கணம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து லைவ் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஒவ்வொரு கொஷின் நல்லா வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து அது லைவ் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே நம்ம பாதி கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ், அதாவது ஃப்ரீ கிளாஸஸும் வைக்கிறாங்க, டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், தமிழை வந்து 95% வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலும் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட்டு சிலபஸ் வைஸ் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தாலும் நம்ம தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தமிழுக்கு வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். புக் வைஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் சிலபஸ் வைஸில் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிகே பார்த்திங்கன்னா, கற்பக ஐஏஎஸ் அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அவங்க வந்து 100 டேஸ்க்கு 100 ஜிகேஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 100 டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 100 டாப்பிக்கை படித்தாலே போதுங்க, நம்ம ஜிகேயில் வந்து அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க கொஸ்டின்ஸும் நல்லா ஒர்த்தாகவே எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜிகேக்கு இந்த கற்பக ஐஏஎஸ் அகாடமி அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 100 ஜிகே டாப்பிக்கை மட்டும் படிங்க, இதுவே போதுமானது. எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ புதுசாக படிக்க போகிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸு. ஸோ மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் பார்த்தா வந்து நமக்கு ரொம்ப டைம் வந்து ஆகும். ஓகேங்களா? மேக்ஸ் இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால டாபிக் வைஸ் பார்த்தோம்னா அதிகமான டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கிறிஸ்டோஃபர் அகாடமிலேயே 500 சீரீஸ் சம்ஸ்ன்னு போட்டு அது வந்து ஒரு இது முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 500 சம்ஸை வந்து மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை தான் வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், டாபிக் வந்து கான்செப்டை தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 500 சம் சீரீஸ் பார்த்தாலே நம்ம வந்து டாபிக் உள்ள கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வச்சே நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால் வந்து 500 சம் சீரீஸ் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரீசனிங் பார்த்திங்கன்னா 300 சம் சீரீஸ்னு கிறிஸ்டோஃபர் அகாடமி சேனல்லே போடுறாங்க. ஸோ ரீசனிங்க்கு அந்த 300 சம் சீரீஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணோம்னா மேக்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து புதுசாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து
50% 70% வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க உங்கள் மெத்தட்லேயே நீங்கள் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்க போகிறேன், எனக்கு என்னன்னே தெரியலை, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியலை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நானும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஈஸியாக நம்ம எக்ஸாம்க்குள்ள சிலபஸையும் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டோஃபர் அகாடமியில் இலக்கணம் லைவ் டெஸ்ட்டுன்னு போடுறாங்க. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஷினோட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி கான்செப்டையும் உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. செகண்ட் வந்து சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இது வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் வந்து கிளாஸ் எடுத்து டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிகேயில் கற்பதா ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு 100 டேஸ்க்கு 100 ஜிகே டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போகிறாங்க. டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க, ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸில் கிறிஸ்டோஃபர் அகாடமியில் அந்த 500 சம் சீரீஸ் மொத்தமும் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அதே மாதிரி ரீசனிங்கில் 300 சம் சீரீஸ்னு 2 இதுவும் நடக்குது. ஸோ 2ஐயும் பார்த்தாலே நம்ம மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும். ஸ்மார்ட்டாக அப்படி நம்ம வந்து இந்த கம்மியான நாட்களில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.